ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7.5 எடுத்துக்காட்டு 5.5 என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற புள்ளி 3,1, பிங்கிற புள்ளி 6,4, சிங்கிற புள்ளி 8,6 என்ற புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகள் என நிறுவுக. இந்த மூணு ஒரே கோட்டில் இருக்கும்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. ஏபிசி, எது ஏ எது பி எது சின்னு நம்ம செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் பிளாட் பண்ணிக்காங்க. முதல்ல ஏபி கண்டுபிடிப்போம். ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இது x1, இது y1 வச்சுக்கிடுவோம், இது x2 y2ன்னு வச்சுட்டு செய்வோம். முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிடுவோம். ரூட் ஆஃப் 3 - 6 1 - 4 என்ன ஆகும்? 9 9 18ன்னு வரும் வச்சுக்கிடுவோம். எது? ஏபி ஈக்குவல் டு ரூட் 18. அடுத்து பிசி கண்டுபிடிப்போம். இதே ஃபார்முலா x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 த ஹோல் ஸ்கொயர். நாலு 4 8. பிசி எவ்வளோ வருது? ரூட் 8. ஓகே. அடுத்து சிஏ கண்டுபிடிப்போம் அல்லது ஏசி. x1 - x2 த ஹோல் ஸ்கொயர். ஏசியை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 - y2 த ஹோல் ஸ்கொயர். எதை x1 y1னாலும் வைக்கலாம். ஐயஞ்சு 25 ப்ளஸ் 25 ரூட் 50 வருது. எது? ஏசி. இப்போ பாருங்க, ஏபி ஈக்குவல் டு ரூட் 18, ஏசி ஈக்குவல் டு ரூட் 50, பிசி ஈக்குவல் டு ரூட் 8 வருதா? இதை சுருக்குவோம். ரூட் 18 அப்படிங்கல அதை 9 18ன்னு பிரிக்கலாம். ரூட்டுக்குள்ள 9 ரூட்டை விட்டு வெளியெடுத்தோம்னா 3 ரூட் 2ன்னு வந்துடும். ஸோ ஏபியை ரூட் 9 × 2ன்னு எழுதி 3 ரூட் 2ன்னு எழுதிட்டேன். ஓகே. இது 50 25 × 2 5 ரூட் 2ன்னு வெளியெடுது. இதை 4 × 2 2 ரூட் 2ன்னு எழுது. ஓகேவா? இப்போ பாருங்க, இது 3 ரூட் 2, இது 5 ரூட் 2, இது 2 ரூட் 2 இருக்கு. ஏபியையும் பிசியையும் கூட்டுறேன். 3 ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 2 கூட்டினீங்கன்னா 5 ரூட் 2ன்னு வரும். ஓகே. ஏன்னா அது ரூட் 2 காமன். 5 ரூட் 2 எதா வந்துடுது? ஏசியா வந்துடுது. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசின்னு வரனால ஒரு கோடு வரைஞ்சேன் இல்லையா? ஏபியையும் பிசியையும் கூட்டினோம்னா ஏசி வருது. ஏபி 3 ரூட் 2, பிசி 2 ரூட் 2, ஏசி 5 ரூட் 2ன்னு வரனால ஏபிசி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும். எனவே ஏ பி சி என்பவை ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்படின்னு நிறுவுகன்றான். ஓகேவா?